ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வீட்டிலிருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லாங் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் சண்டே ஸ்பெஷலுங்க. லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். நெத்திலி மீன் ஃப்ரை, சூடான சாதம், தேங்காய் பால் ரசம், அதுக்கு சைடிஸ் இன்னொன்று வச்சுருக்கீங்க. என்ன அப்படின்னா மஷ்ரூம் சுக்காங்க. இந்த தேங்காய் பால் ரசத்துக்கு இந்த 2 வகையான அந்த சைடிஸுமே, மஷ்ரூம் சுக்காவும் நெத்திலி மீன் ஃப்ரையும் அமிர்தமாக இருந்துச்சுங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? நான் 3 பல்லாரி, 2 தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதுக்கு 2 பாக்ஸ் அளவுக்கு நான் மஷ்ரூம் க்ளீன் வச்சுருக்கேங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பக்கம் நெத்திலி மீனை நார்மல் சில்லி பொடி, காஷ்மீர் சில்லி பொடி, மஞ்சத்தூள், உப்பு, லெமன் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கீங்க. நல்லா ஒரு 1 ஹவருக்கு அப்படியே ஊறட்டும். இந்த அரைமுடி தேங்காவையும் நம்ம இப்போ தேங்காய் பால் எடுக்க போகிறோம். தேங்காய் பால் ரசம் அப்படின்னாலே எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எப்படியும் இது வீக்லி 1 டைம் நான் ஆக்கிடுவேன். இதை நல்லா தேங்காய் பால் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டுருக்குங்க. சாதம் வேகும் போது கொஞ்சம் சிம்லேயே வச்சுருங்க. ஏன்னா ஃபுல்லாகவே வச்சுருந்தோம்னா கொஞ்சம் நல்லா அந்த இடம் ஃபுல்லாக இதாகிடும். அதனால் எப்பவுமே சிம்மில் தான் வச்சு நான் வேக விடுவேன். இந்த பக்கம் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளிக்கரைசல், அதோடு இந்த 2 தக்காளியும் போட்டு நல்லா கையில் போட்டு பிசைஞ்சு வச்சுருங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறம் தேங்காய் பால் இருக்கு இல்லையா, நம்ம எடுத்தோம் இல்லையா, அதை அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றி மஞ்சத்தூளும் மல்லி இலையும் போட்டுருங்க. நம்ம அரைச்சோம் இல்லையா, மிளகு, சீரகம், இதையும் போட்டு நீங்கள் ஃபுல்லாகவே கலந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன தாளிப்பு தரப்போகிறோம் அந்த தேங்காய் பால் ரசத்துக்கு. அது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு, பட்டை மிளகா இருக்குல்லையே, அது போட்டுக்கோங்க. அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மணமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே அதில் தூக்கி போட்டுருங்க. இதில் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த இடிக்கல் இருக்குல்லையே, அது நல்லா இடித்து 4-5 நான் போட்டிருக்கேன். அதனால் இடித்து அதை போட்டு, ஏன் நம்ம இடித்து போடுறோம்னா, நம்ம அரைச்சி போட்டோம்னா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இடித்து போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும் போதும் நமக்கு நல்லாயிருக்கும். அதோடு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு இந்த பக்கம் ஒரு கொதி கொதி வர்றப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. அந்தளவுக்கு கொதி வர விட்டுறக்கூடாது. இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணோம், மஷ்ரூம் இது சுக்காக்கு தேவையானது நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு என்னோட எப்படி சொல்கிறது, ரொம்பவே பிடிச்ச ஒரு சட்டிங்க இது. நான் விரும்பி வாங்கினது இது, மண் சட்டி. இந்த பக்கம் நம்ம இந்த நுரக்கட்டி வந்த உடனே அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே நம்ம வெங்காயம் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, இது ப்ரௌன் கலரில் ஆகணும்லாம் அவசியமே இல்லை. 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 4 வகையான மசாலா வச்சுருக்கேன். என்னென்னா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் போட்டிருக்கீங்க. இதில் கொஞ்சோண்டு பெப்பர் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அந்த ஜீரகத்தூள்லேயே சேர்த்தே வச்சுருக்கேன் பெப்பருங்க. அதோடு இது போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மஷ்ரூமை போடணும். மஷ்ரூம் போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மஷ்ரூம்லேயே தண்ணி விடுங்க. அதுலேயே நம்ம ஃப்ரை பண்ணலாம். அந்த தண்ணியில் விட்டுருக்கு இல்லையா, இது அதிலே வந்த தண்ணி தான், நான் ஊற்றவே இல்லை. அது போக தேவையான உப்பும் மல்லி இலையும் போட்டு சிம்லேயே வச்சு இது பண்ணிங்கன்னா சூப்பரான சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம இந்த நெத்திலி மீன் ஃப்ரை இருக்கு இல்லையா, அது பண்ணுறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை மட்டும் ஒரு ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். அப்படி நல்லா ஃபிஷ் ஃப்ரை நல்லா அருமையாக பண்ணி முடிச்சாச்சுங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணும் போது வீடே கமகமன்னு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு எப்போ சாப்பாடு தருவீங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அப்படி இந்த ஃபிஷ் ஃப்ரையும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்னென்ன நம்மளுக்கு இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த சின்ன மீன்களில் இது ரொம்பவே பிடிச்ச மீன்னே சொல்லலாம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நெத்திலி மீன், ஐர மீன்லாம் ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்தா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவாங்கங்க. இப்போ நான் செஞ்ச இந்த எல்லாமே அவங்களுக்கு அளவுகளோடு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இப்போ சூடான சாதமும் தேங்காய் பால் ரசமும், இந்த 2 வகையான சைடிஷ், ஒன்று மஷ்ரூம் சுக்காவும், இன்னொன்று அந்த நெத்திலி மீன் ஃப்ரை வச்சுருக்கீங்க இல்லையா, இது நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.